வணக்கம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். காங்கிரஸ் இல்லைன்னா பாஜக, ரெண்டு கட்சிகளுடைய ஆதிக்கம் தான் இருந்துட்டு வருது. ஆனா சமீப காலமா கன்னியாகுமரி மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அதிகரிச்சுட்டு வர்றதை பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? இதை என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிகரிச்சுட்டு வர்றதுக்கு? குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குமரி மாவட்ட அரசியல் சூழல் எப்படின்னா, அந்த காலம் தொட்டு புதிதாக ஒரு கட்சி ஒரு இயக்கம் வரும்போது அந்த இயக்கத்தை நோக்கி அந்த இயக்கம் வர்றதுக்கான ஒரு காரணி இருக்கும். அந்த காரணி மக்களுக்கு தேவையானதா இருக்கும். மக்கள் அதை நோக்கி வரதான் செய்வாங்க. இது நீங்க இந்த காங்கிரஸ் எப்படி இந்த மண்ணுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லி போய் பாத்தீங்கன்னா, திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் போய் காங்கிரஸ் கூட இணைக்கும் போது திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் தான் ஆள் போய் சேரலாம். பிறகு தமிழ்நாடோட இணைஞ்ச உடனே அப்ப நம்ம தமிழர்களாக இணைஞ்சிட்டோம்னு சொல்லி அவங்க திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸோட இணைகிறாங்க. அப்ப காங்கிரஸ் வலிமையாகுது. ஏன்னா நேசமணி இங்க முக்கியமான ஒரு ஆளுமையா இருக்கிறாரு. அதை தொடர்ந்து அவரோட ஃபாலோவர்ஸ், அப்புறம் அதை தொடர்ந்து காமராஜர் இங்க தேர்தலில் நிற்கிறாரு. அப்போ இங்க ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு காங்கிரஸுக்கு வருது. அதனாலதான் உங்களுக்கு 70 ஆண்டு காலமா காங்கிரஸோட கோட்டையாக கன்னியாகுமரி மாவட்டம் இருந்துகிட்டு இருக்கு. இது இந்த மண்டைக்காடு கலவரம் வரைக்கும் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டா யார் இருந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கட்சியும் தான் இருக்கு. திமுக உருவாகி ஒரு புதிய கட்சி. ஏன்னா இது காங்கிரஸ் கொஞ்சம் பெரிய ஆட்களுக்கான இடமா இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன ஆகுதுன்னா, புதிய ஆட்கள் வரும்போது இவங்களுக்கு என்னன்னா ஒரு அரசியல் அதிகாரத்துக்குள்ள போக முடியாது. காங்கிரஸுக்குள்ள போய் அதிகாரம் இதாக முடியாது. அப்போ புதிய குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இந்த திமுகக்குள்ள போறது அன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் செல்வாக்குள்ள குடும்பங்கள் காங்கிரஸுக்குள்ள சரியான பொசிஷனுக்கு போக முடியாம இருக்கும்போது அவங்க அதுக்குள்ள போறாங்க. அப்புறம் அன்னைக்கு இருந்த பேச்சாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மாணவர்களை இணைக்கிறாங்க. இப்படி திமுக உருவாது. அதுக்கப்புறம் இங்க ஒரு பெரிய மண்டைக்காடு கலவரம் நடந்துச்சு. அதுக்கான காரணிகள் அதெல்லாம் நம்ம பெருசா இது பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்துக்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, நமக்கான ஒரு கட்சியாக பாஜகவுக்குள்ள போறாங்க. ஆனா பாஜக அப்பவும் வலிமை அடையல. பாஜக வலிமை அடைந்தது 1999 திமுகவோட முழு சப்போர்ட்டோட தான். அதுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 19 தொகுதியில மட்டும் ஜெயிச்சிருந்தாரு. வேலாயுதம் பிள்ளை மட்டும் ஜெயிச்சிருந்தார். அவர் தான் முதல் சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே. அதுக்கான காரணம் வேற. எனக்கு அப்ப 16 தொகுதி, இப்ப எனக்கு குளச்சல் தொகுதி, அப்ப 16 தொகுதி. அங்க இருந்த காரணிகள் வேற. அதனால அவர் ஜெயிச்சார். அன்னைக்கு அந்த தேர்தல் ரிசல்ட்டை பாத்தீங்கன்னா, அது நம்ம திருவனந்தபுரம் வரைக்கும் எதிர்வச்சு அந்த கலவரத்தோட இது அப்படிதான் அவங்க உள்ள வர்றாங்க. ஆனா முழுமையா அவங்க அதிகாரத்துக்குள்ள 99 திராவிட கட்சியோட சப்போர்ட்ல தான் அவங்க உள்ள வர்றாங்க. இதுக்கிடையில நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, திமுக கொஞ்சம் வலிமையா வளர்ந்து வரும்போது திமுக உடைக்கப்படுது இல்லையா? உடைத்து மதிமுக நிறைய பேர் இங்க இருந்தாங்க தெரியுமா? மதிமுக கோட்டையாக நான் இங்க இருக்கிற அளவு நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கக்கூடிய பகுதியிலேயே மதிமுக அலுவலகம் இருந்து நினைக்கிறேன். அந்த அளவு வலிமையா இருந்தாங்க. பெரிய ஆளுமைகள்லாம் நாஞ்சில் சம்பத்து உங்களுக்கு பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வந்துட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நார்வேல் பகுதி மட்டும்தான் திமுக கோட்டையா இருக்கு. மற்ற பகுதிகள் எல்லாம் மதிமுகவுக்கு மாறுது. ஜனதாதளம் ஒரு கட்சி ஜனதாதளம் வரும்போது இதேதான். அங்க போனா இவங்க தான் அதிகாரத்துக்கு போக முடியும். அப்போ இந்த புது அரசியல் இதோட இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எங்க இருப்புன்னா ஜனதாதளம் இருக்குதான். இவங்க ஜனதாதளத்துக்கு போறாங்க. சரியா? அப்போ ஜனதாதளம் வருது. இது கடையில நிறைய கட்சிகள் போயிட்டு இருந்துச்சு. கம்யூனிஸ்டோட இது பாத்தீங்கன்னா, அன்னைக்கு போராட்ட காலத்துல இருந்து தொடங்கி மொழி வழி இது போராட்ட காலத்து தொடங்கி தோட்ட தொழிலாளர்கள் குமரி மாவட்டத்துல நிறைய ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள், அப்புறம் கட்டுமான தொழிலாளர்கள், சரியா, அதுக்கப்புறம் வாழை சாகுபடி, விவசாய தொழில், இவங்க எல்லாருமே கம்யூனிஸ்ட் ஆட்களா இருந்திருக்கிறாங்க. இந்த பகுதிகள் இந்த ரோடு இப்போ திங்கள் சந்தை டு நார்வேல் ரோட்லயே நிறைய அலுவலகங்கள் இருந்துச்சு. எல்லா ஊர்களையும் இது கம்யூனிஸ்டுக்கு கொடி பறக்கும். பிளவங்கோடு, கிள்ளியூர், பத்தனாபுரம், அதுக்கப்புறம் இன்னொரு தொகுதி இருந்துச்சு திருவட்டாறு. இந்த தொகுதிகள் எல்லாம் குளச்சல் தொகுதி, இந்த தொகுதிகள் எல்லாம் காங்கிரஸ் கூட காம்பீட் பண்றது இவங்க தான், கம்யூனிஸ்ட் தான். ஜனதாதளம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கம்யூனிஸ்டுகள் தங்கள் சுயத்தை இழக்க ஆரம்பிச்சாங்க. திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க ஆரம்பிச்சாங்க. திராவிட சிவப்பு அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, மக்களுக்கு தொடர்பு இல்லாத ஒரு அரசியலை பேசுவாங்க. அவங்களோட தலைவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தோட முக்கியத்துவம் புரியல. அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு அவங்க குறைந்தபட்சம் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு 2 சீட்டையாவது தக்க வைக்கிறது மாதிரி இவங்கள்ட்ட பேரம் பேசியிருக்கணும். திமுக ஆட்கள்கிட்டயோ இல்ல அதிமுக ஆட்கள்கிட்டயோ பேரம் பேசும்போது இங்க 2 மக்களவை ஆட்களையாவது ஒரு நாடாளுமன்றத்துல ஒரே ஒரு தடவை ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த சட்டமன்றத்துல 2 பேரையாவது போக வைக்கிறது மாதிரி இங்க அவ்வளவு ஆட்கள் இருந்துச்சு. ஒரு காலத்துல அப்புறம் புதுசா எப்படி போய் சேருவேன்? அதிகாரத்துக்கு போக முடியாது, மக்களுக்கான பிரச்சனையே பேச முடியாது, ஏன்னா அதிகாரம் இல்லைன்னா. அப்ப கம்யூனிஸ்ட் கூடிய ஆட்கள் வந்து வேற எங்க புது கட்சிகள் வரும்? நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிமுக இங்க ஒரு பெரிய செல்வாக்கு இருந்ததே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கும். மொத்த அரசியல் சூழலும் மாறும்போது மாறும். புதுசா எம்ஜிஆர் வரும்போது இங்க மாறுச்சு, அது அப்படி மாறும். ஆனா தொடர்ந்து வந்து இந்த மக்கள் வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி போக ஆரம்பிச்சாங்க. பிறகு ஒரு கட்டத்துல 99க்கு பிறகுலாம் என்ன ஆயிடுச்சு? பிஜேபி அதிகாரத்துக்கு வந்தபோது இங்க நிறைய விஷயம் நடந்துச்சு. 5 வருடங்கள் நிறைய விஷயம் நடக்குது. நடந்த பிறகு என்ன ஆச்சுன்னா இங்க வந்து மதம் சார்ந்த ஒரு நிலை கொண்ட அரசியல் ஆகுது. காங்கிரஸ் பிஜேபி, காங்கிரஸ் பிஜேபி, காங்கிரஸோட கூட்டணி ஆளு, பிஜேபியோட கூட்டணி உள்ள ஆளு, இப்படியே மாறி மாறி ஒரு 20 வருஷம் போயிட்டு இருக்கு. இப்பதான் இந்த புதிய தேடல் இல்லாத ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல நமக்கு 2009 வந்து ஒரு பெரிய பேரளவு அழிவு வந்து நம்ம இது நடக்குது, ஈழத்துல வந்து இது நடக்கும். அது வந்து இங்க இருந்த மக்களை வந்து தட்டி எழுப்புது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ரொம்ப குறைவான, அதாவது மற்ற மாவட்டங்கள் மாதிரி கிடையாது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இதை பற்றி பேசுறாங்க. அது பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த விஷயங்கள் மாறும்போது உங்களுக்கு நாம் தமிழர் ஒரு இயக்கமா இருந்து அது கட்சியா மாறுது. கட்சியா மாறும்போது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு தேடல் வருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய போராட்டம், கூடங்குளம் போராட்டம் நடந்துச்சு, ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்துச்சு. இப்படி நிறைய போராட்டங்கள் வரும்போது இவங்களை அணைச்சிக்கிறது, இளைஞர்கள் போராட்டத்தை பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க, அரசியல் பேச தயாரா இருக்கிறாங்க. அவங்களை அணைச்சிக்கிறதுக்கான சூழல் உள்ள கட்சிகள் இங்க கிடையாது. பண்ணையார் கட்சிகள், முதலாளி கட்சிகள், குறு முதலாளிகள், இந்த குறுநில மன்னர்கள். அவர் எப்படி அரசியலுக்கு வந்திருப்பாருன்னா அவர் ஏதோ ஒரு அரசியல்வாதி அசிஸ்டண்டா இருந்து அவர் அரசியலுக்கு வந்திருப்பாரு. பரம்பரை அரசியல். அதுவும் அப்பா மகன் அரசியல்ங்கிறது இங்க வந்து இப்ப சமீபத்துலதான் உருவாயிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவருக்கு அசிஸ்டண்டாட்டி இவர் இருந்தார். அவர் குமரி ஆனந்தன் ஒரு ஆளுமை மிக்க தலைவர், பேச்சாளர் திறமை உள்ளவர். ஆனா அவர் காமராஜர் பக்தர். அதனால காமராஜர் போன உடனே அவர் வந்து என்ன ஆகுறாரு, இதாகிறாரு, உங்களுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர், அவரோட முகமாக அப்படியே கொண்டு வந்து அவர் பாராளுமன்ற. இப்படி தலைவர்கள் உருவாகிறது எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா அவரோட அசிஸ்டன்ட். இனி பெரும் முதலாளிகள் வந்து சீட்டை வாங்கி நிக்கிறது. மத பின்னணி உள்ள மத இது உள்ள எப்படி நிற்கும் போது இந்த இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு வந்து போறதுக்கு ஒரு இடம் இல்லை. இனி கரண்ட் சூழல், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், சாலை பிரச்சனைகள், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல சாலைகள் எல்லாமே வலுதடைந்து போய் அப்படி இருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்ததா வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம மலைகளை உடைத்து ஒரு கழிந்த 10 வருடங்களாக இங்க நடக்கக்கூடியது. இதை வந்து தட்டி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. நாடக போராட்டங்கள் தான் இந்த கட்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கும். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க போராட்டம் பண்றது, தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தொடர்ந்து வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து நம்ம கனிம வளத்தை பற்றி எழுதுறாங்க, இப்படி விபத்துகள் நடக்குது, இதெல்லாம் பற்றி கேட்கறதுக்கு ஒரு கட்சி, ஒரு ஆட்கள் இல்லை, இங்க இல்லாம இருக்கு, ஒரு சூழல் இருக்கு. இனி கழிவுகள் தொடர்ந்து கொட்டப்படுது. இது வந்து குமரி மாவட்டத்தோட பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதை வந்து அதிகாரத்தை சுவைத்த குடும்பங்களோ அந்த பண்ணையார்த்தனமான அரசியல் பண்றவங்களோ கேட்க போறதும் கிடையாது. அவங்கள்ட்ட போய் சேர்ந்து நீங்க போராட முடியவும் செய்யாது. அப்போ இங்க வந்து ஒரு தேவை பிறக்குது. இப்ப இளைஞர்களுக்கான ஒரு இதா வந்து என்ன நடக்குதுன்னா நாம் தமிழர். அப்போ இவங்க போய் சேர்றாங்க. அப்ப நாம் தமிழர்ல இன்னைக்கு குமரி மாவட்டம் நாம் தமிழர் இருக்கிறவங்க வந்து நாங்க தமிழ் தேசியத்தினால ஈர்க்கப்பட்டு அப்படி போனான்னு சொன்னா நான் அதை ஏத்துக்கிட மாட்டேன். இருக்காங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தமிழ் தேசியத்தை பற்றி சில அறிவுள்ளவங்க. அவங்க வந்து ஓகே, தமிழ் தேசியத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே முகம் இதுன்னு நினைச்சு ஒருவேளை அங்க போய் இருக்கலாமே தவிர்த்து, அதை விட்டு பாத்தீங்கன்னா இதுதான் காரணம். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, என் பிரச்சனை எவனும் பேச மாட்டான். இப்ப பேசுதுன்னு சொல்றவன் எல்லாம் வந்து என்ன பண்ணுவான், தேர்தலுக்கு முந்தின நாள் பேசுவான், அடுத்த நாள் பேசாம போயிடுவான். அப்போ தொடர்ந்து இளைஞர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்ப நீங்க வந்து இன்னைக்கு ஒரு பேச்சாளர் இருக்கீங்க, உங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியாது, பேக்ரவுண்ட் யாருக்கும் தெரியாது. இம்ல இருக்கிற ஒரு ஆள் அரசியல் பின்புலம் கிடையாது. ஒரு ஆளே எடுத்துக்கோ, உங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அரசியல் பின்புலம் இல்லாத ஆட்கள். அரசியல் பின்புலம் இருந்துட்டு அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஆட்கள் காணாம போயிருக்காங்க, வந்த வேகத்துல போயிருவாங்க. ஆனா தொடர்ந்து உங்க கட்சியில வந்து இப்போ ஒரு ஆள் 10 வருஷமா ஒரு இருக்கிறாருன்னா அவர் வந்து அவருக்கு பேசுறதுக்கான சூழல் இங்க கிடைக்குது, அவருக்கான இது எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குது. அப்போ ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படிதான் கட்சி இளைஞர்கள் மத்தியில தான் வளர்ச்சி அடையுது. அப்ப இளைஞர்கள் என்ன பண்ணுவான், வீட்டுல போய் அரசியல் பேசுவான். அவன் பேசும்போது உள்ள வருவாங்க. இது வந்து இனி வந்து இப்படியே இந்த கட்சி கொண்டு போயிருமா, இதுக்கு பிறகு இன்னொரு கட்சி வந்து அது இதை விட நல்லபடியாட்டு மக்களை ஈர்த்தது, இதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இவன் அங்க போயிருவான். இந்த குமரி மாவட்ட சமூகம் இதோட மொத்தம் நான் சொன்ன தொடக்கத்துல இருந்தே ஒரு சூழல், அந்த சூழலுக்கு ஏற்ற அரசியலை பேசணும். பேசுறதுக்கு அன்னைக்கு கையில என்ன ஆயுதம் இருக்கு அவனை போய் பிடிப்போம்.
இல்ல இது மாறுது, இன்னொருத்தன் வரான், அவன்கிட்ட வந்து நமக்கு வேற வாய்ப்பு கிடைக்குது, அவன் அதிகாரத்துக்குள்ள மக்கள் அங்கேயும் போவாங்க. அப்படிதான் குமரி மாவட்டத்தில் இன்னைக்கு சூழல்ல நாம் தமிழர் வந்து வளர்ச்சின்னு தான் சொல்லுவேன். நான் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். குமரி மாவட்ட இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அது மாதிரி இந்த தேர்தல் அரசியல்ல நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க பிரச்சனைகளை பத்தி நாம் தமிழர் பேசுறதால இளைஞர்கள் வர்றாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சீங்க. இது வாக்குகளா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேலான வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தது 2016ஆம் ஆண்டு. நாம் தமிழர் கட்சி வந்து 2014 இங்க உள்ள சூழல் எப்படி இருந்துச்சுன்னாக்கி 4 பேர் தேர்தலில் நிக்கிறாங்க. அதிமுக நிக்குது தனியா, திமுக தனியா நிக்குது, காங்கிரஸ் தனியா நிக்குது, அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா தனியா நிக்குது, கூடவே குடங்குளம் போராட்டத்தை இது பண்ணி அண்ணன் சுபோதயகுமார் வந்து நிக்கிறாரு. இப்படி 5 பேர் நிற்கும் போது அன்னைக்கு வந்து இவங்க இயக்கம் தான். அப்போ 2014 வந்து நாம் தமிழரோட பங்கு இங்க குறவு, இங்க இது கிடையாது. முதல்ல அவங்க வாக்கரசுக்குள்ள வர்றது வந்து 2016ஆம் ஆண்டுல இயக்கம் கட்சியாக மாறி 2016 இவங்க உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது எனக்கு ஞாபகத்துல, எனக்கு குளச்சல் தொகுதி இன்னைக்கு, இப்ப இந்த குளச்சல் தொகுதியில எனக்கு தேவத்துல 2000 ஓட்டு வாங்குச்சுன்னு நினைக்கிறேன். 2000 ஓட்டு தான். வேட்பாளர் யாருன்னு தெரியாது, சின்னம் வந்து இரட்டை மெழுகுவர்த்தி, வேட்பாளர் யாருன்னு தெரியாது. அப்படிதான் இருந்துச்சு இங்க உள்ள இது, அப்படிதான் இருந்துச்சு. அப்ப 2000 ஓட்டு. அந்த 2000 ஓட்டு ஒருவேளை மாற்றத்துக்கான ஆட்கள் யாராவது, இல்லைன்னா தமிழ் தேசிய சிந்தனை உள்ள ஆட்கள் யாராவது வந்து போய் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப தம்பி கூட வந்து கட்சியில இல்ல, நிறைய பேர் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து உள்ள வந்திருக்கீங்க. சொல்ல போனா கட்டமைப்பு கிடையாது. நான் 2016 தேர்தல் வாக்கு போட போகும்போது அங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து யாருமே இல்லை. என்னோட பகுதி பாத்தீங்கன்னா முழுவதுமா பாரதிய ஜனதா கோட்டை. இந்த கால எடுத்து இந்த பக்கம் மாத்தி வச்சா காங்கிரஸ் கோட்டை. நான் அதுக்கு மத்தியில தான் இருக்கேன். அப்போ போய் அங்க போய் பார்க்க போனா 2 பேர் தான் இருக்காங்க. அதுவும் நான் போட, ஏன்னா வாக்குச்சாவடி வந்து பிஜேபி வாக்குச்சாவடி தான், அங்க யாருமே இல்லை. அப்படிதான் இருந்துச்சு. அடுத்தது வந்து 2016 முடியுது. 2016 குமரி மாவட்டத்தில் பெரிய வாக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அடுத்து நாடாளுமன்ற தொகுதி, முதல் நாடாளுமன்ற தேர்தல், இது 2வது நாடாளுமன்ற தேர்தல் ஆகும். ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாடாளுமன்ற தேர்தல் ஆயிடுச்சு. இடையில வந்து ஐயா வசந்தகுமார் மரணத்திற்கு பிறகு ஒரு தேர்தல், இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்ப இந்த முதல் நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கட்சி வந்து தெரிய ஆரம்பிக்குது, மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து ஜெயின்டீன் வந்து 17,000 வாட்டு வாங்கியிருந்தாரு. ஆட்கள் இல்லாத ஒரு சூழல் மாறி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நீங்க என்னவா இருக்கும்? 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மக்களோட முதல் தேர்தல், உங்க கட்சிக்கு நாம் தமிழருக்கு வந்து முதல் தேர்தல். இந்த முதல் தேர்தலில் என்னவா இருக்கும் மக்களோட இது வந்து, இங்க வந்து ஒரே விஷயம் தான், பிஜேபி ஜெயிக்க கூடாது. ஏன் ஜெயிக்க கூடாது? காரணம் இருக்கு. 2014 ஒருத்தரை ஜெயிக்க வச்சது இங்க வந்து நம்ம மற்ற மாவட்டத்து மக்கள் நினைக்கிறது மாதிரி அப்படியே இந்துக்கள் கொண்டு போய் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கிறிஸ்தவ வாக்குகள் இல்லாம அவரால் ஜெயிக்க முடியாது, இதுதான் உண்மை. அத வாங்கக்கூடிய தகுதி அவர் வந்து இழந்துடுறாரு. 2017 உங்களுக்கு ஒக்கி டைம்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவர் எங்க இருந்தாருங்கிறத நானே நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, எப்படி வந்து இந்த இது நடந்துச்சு, இங்க நிறைய மக்களுக்கு வந்து பயங்கர இது. அதுக்கப்புறம் வந்து சாலை போடுறேன், அது போடுறேன்னு சொல்லிட்டு மக்களோட தொழில்கள் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டது. உண்மையா அதுதான். ஆழமா போனாக்கி நிறைய விஷயங்கள். அப்போ வந்து மக்களுக்கு வந்து பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது நம்மளை சுத்தி, இந்தியா முழுவதும் நிறைய விஷயங்கள் நடக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்போ இவரை தோற்கடிக்கணும், யார பொன்னார வந்து தோற்கடிக்கிற, ஆதர்ஷம் தோற்கடிக்கணும், பிஜேபியை அப்புறப்படுத்தணும். ஏதால் நிக்கிறது யாரு? வசந்தகுமார். வசந்தகுமார் வந்து 2017 வந்து பெரிய பிரச்சாரம் பண்ணாரு. அன்னைக்கு சூழல் அவருக்கு அமையல, தெரிஞ்ச முகமா இருக்கிறாரு, அவரும் இந்து தான். அப்போ மக்கள் வந்து இந்து மக்கள் ஓட்டும் அங்க உழுது, அதிருப்தி வாக்குகள், அதாவது பிஜேபியோட அதிருப்தி வாக்குகள் அவருக்கு உழுது. பிறகு கிறிஸ்தவர்கள் கன்சால்டேட்டடா கொண்டு போய் அவருக்கு வாக்கு போட்டாங்க, இஸ்லாமியர்கள் கன்சால்டேட், அவர் ஜெயிச்சிட்டார். இதுக்குள்ள ஒரு 17,000 வாட்டோட வந்து நாம் தமிழர் ஜெயிக்குது. அவங்க எதுக்கு எப்படி ஜெயிக்கிறாங்க? அப்போ இதே மாதிரி எப்படியும் இவர் ஜெயிக்க மாட்டாரு, ஆனா நான் நேர்மையான எனது வாக்குகளை இவருக்கு பதிவு பண்ணு சொல்லி கொஞ்சம் பேர் இருப்பான், அவன் வந்து ஓட்டு போட்டு 17,000 வாட்டு. அடுத்தது இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தல் என்னன்னா, உங்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலும் இடைத்தேர்தலும் சேர்ந்து நடக்குது. அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சட்டமன்ற தேர்தலை விட இடைத்தேர்தல் பாராளுமன்ற வாக்கு வந்து குறைவா இருக்கும். அவங்க 85 எவ்வளவு வாங்கியிருப்பாங்க சட்டமன்றத்துல. சட்டமன்ற வேட்பாளர்கள் 80,000க்கு மேல ஓட்டு. ஆனா அதே ஆளு என்ன பண்றான் அப்படின்னா, போய் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுட்டு நாடாளுமன்றத்துல கை செலுத்தி. அப்ப அவனோட தேர்வு இருக்கு இல்லையா? கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன் வந்து முட்டாள்லாம் கிடையாது, அவன் தெரியாட்டு வந்து சரி
அங்க யார் அனுப்பணும், இங்க யார் அனுப்பணும் அப்படின்னு எனக்கு உணர்வு இருக்கு. எனக்கு சட்டமன்றத்தில் இவங்க வந்தா போதும் நான் நினைக்கிறேன். ஆனா அங்க வந்து இவரு போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து ஒரு 55,000 அவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க. இத்தனைக்கும் வந்து நாடாளுமன்ற வேட்பாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறிமுகம் இல்லாத வேட்பாளர்கள் தான். இது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வேட்பாளர் எப்படி முடிவு பண்றாங்க அப்படிங்கிறது அவங்க தலைமை, அவங்க கட்சியில உள்ள இதுன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா வேட்பாளர் வந்து புதிய வேட்பாளர். இப்ப இனி வந்து அடுத்த இரண்டாவது நாடாளுமன்ற தேர்தல், நாம் தமிழர் சந்திக்கக்கூடிய இரண்டாவது நாடாளுமன்ற தேர்தல். இங்க எப்படின்னா ஒட்டுமொத்தமா ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும். ஓகே, ஒட்டுமொத்தமா ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணுங்கிறது மக்களோட ஒரே முடிவு. இதுல இங்க நடந்த ஒரு பயங்கரமான பிரச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னாக்கி, இவரு ஜெயிச்சிருது மாதிரி காமிச்சாங்க. இங்க பாரதிய ஜனதா ஜெயிச்சிரும், பாரதிய ஜனதா ஜெயிச்சிரும் சொல்லியே நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. நான் தொடக்கத்துல இருந்து எழுதிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டுல ஒரு இடத்துலையும், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலியும் ஜெயிக்காம நான் தெளிவா எழுதிருந்தேன். அண்ணாமலையும் தோற்கடி கூட நான் எழுதிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரிதான் வந்து இங்க வந்து என்ன நடந்துச்சுன்னா, மக்களுக்கு அந்த இது இருக்கு, கான்சியஸ்னஸ் எல்லாம் இருக்கு. 2014 பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டவன் 19லயும் போடல, 21லயும் போடல, இப்ப இதுல 24லயும் போடல, தெளிவா போடல. அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னாக்கி 19ல போடல, இடைத்தேர்தல்ல போடல. ஏன் போடலன்னா இவர் அனுப்பக்கூடாது. அப்புறம் இவர் அனுப்பக்கூடாதுங்கிறது மேல ஆட்சி மாற்றம் வந்துரும் அப்படின்னு நம்பினாங்க. அப்போ இவங்க வந்து இது பண்ண சொல்லிட்டு மக்கள் என்ன பண்றாங்க, எனக்கு தெரியுது புதிய வேட்பாளரை கொண்டு வந்திருக்கீங்க, வேட்பாளர் தகுதியானவரா இருக்கிறாரு, உண்மையா உங்க நாம் தமிழரோட இந்த வேட்பாளர் தகுதியான ஒரு வேட்பாளர். ஆனா அதை விட எனக்கு வேற ஒரு தேவை இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், யார் வந்துடக்கூடாது, ஆட்சி மாற்றம் வேணும், அதனால அந்த 10 வருஷம் பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்ப வைக்கப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க, உண்மை நம்ப வைக்கப்பட்ட அழுத்தமா சொல்லணும், நம்ப வைக்கப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவை இருக்கு. நீங்க என்னோட தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா நான் தொடர்ந்து வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்க மறைமுகமா காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு. எனக்கு தெரியும் காங்கிரஸ் தான் இங்க ஜெயிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். தப்பி தவறி கூட இவர் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறது நான் எழுதுறேன். என்ன காரணிகள்னால இவர் தோற்கடிக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான் நான் எழுதுறேன். நீ ஓட்டு போடுறது ஓட்டு போடாதது வந்து உன்னோட விருப்பம். இப்ப என்னன்னா, இவர் தோற்கடிக்கப்பட்டதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பாரதிய ஜனதாவுக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு பெரிய பின்னடைவு இருக்கு. அடுத்த தலைவர்கள் இங்க கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு தெரியாது, பதில் இருக்காது. அப்போ அந்த இதெல்லாம் ஒருத்தன் கால்குலேட் பண்ணுவான், கன்னியாகுமரிக்காரன் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நேரா போய் வந்து அப்போ நம்ம வந்து மாற்றத்துக்கான வாக்கு, ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நல்லவங்க தான் அங்க இருங்க, நான் இங்க போய் ஓட்டு போட்டு வந்துடுறேன்னு போய் போட்டுதான் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கி, இடைத்தேர்தல்ல விடையும் இதுல வந்து ஒரு 2-3 ஓட்டு ஏதோ வந்து குறைஞ்சிருக்கும். இதை கொண்டு போய் வளர்ச்சியான்னு கேட்டா கண்டிப்பா வளர்ச்சி தான், வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் 53 இந்த சூழல்லையும் 53,000 பேர் போட்டு 3வது இடத்துக்கு வந்திருக்கு. அங்க ஒரு பெரிய கட்சி உங்களுக்கு அதிமுக பின்னாடி போய், அதிமுக போட்ட கால்குலேஷனும் எல்லாம் போய் இவங்க வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து வேட்பாளர் புதுசு 60 நாள் தான் வேட்பாளர் தெரியும், 20 நாள் தான் சின்னத்தை தெரியும். அதுக்கு பிறவே ஒரு 54,000 பேர் ஒரு ஓட்டை போடுறாங்கன்னா அப்போ அது வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதுல மக்கள் இப்ப நிறைய பேர் சமூக ஊடகங்கள் எழுதுவாங்க, மக்கள் வந்து நாம் தமிழரை புறக்கணித்து விட்டார்கள். இல்ல, மக்களுக்கு அதோட பெரிய தேவை இருக்கு, அது ஒரு விஷயம். இனி நாம் தமிழர் மக்கள் வந்து இதுக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த பைசாக்கு ஓட்டு போட்டாங்க, அதெல்லாம் தவறான ஒரு இது. மக்கள் சுய சிந்தனையோட கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் இந்த தேர்தலில் இப்படிதான் ஓட்டு போட்டாங்க, இப்படிதான் இங்க ஓட்டு போடும். நீங்க பிஜேபி ஜெயிச்சா இங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சங்கிங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவன் சங்கின்னு சொல்லுவோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஜெயித்ததுக்கு ஒரு காரணம் இருக்காங்க, 99ல ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மிக இதான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து பின்னாடி இருந்த கட்சி, கூட்டணி கட்சி தான் பாரதிய ஜனதாவை ஜெயிக்க வைக்கிறது. இதுல வந்து இப்போ 2014ல 3-5 பேர் நிற்கும் போது அவரு வாக்குகளை வாங்கி அமைச்சரா இருந்தா அவர் வளர்ச்சியை தருவாருங்கிற ஒரு போலி பிம்பம், ஜூலை போராட்டம் அவரை வந்து ஜெயிக்க வைக்கிறது. காங்கிரஸ் மேல அதிருப்தி, முக்கியமா 10 வருஷம் ஆட்சி அதிருப்தி, அப்படி இருக்கும்போது அவர் ஜெயிக்கிறாரு. இப்போ அதே மாதிரி இப்போ காந்தி ஜெயிச்சாரு சட்டமன்றத்துல, அது எல்லாருக்குமே தெரியும். அது எதுக்கு என்ன காரணம் எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து சாதி காரணம் இருக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் நிறைய காரணிகள் இருக்கு. திமுக வேட்பாளர் மேல உள்ள அதிருப்தி தான், திமுக அதிருப்தி. இது போக இன்னொரு விஷயம் இருக்கு, அங்க ஜெயிச்சா யார் அமைச்சராவா, எப்படி நடக்கும், இதெல்லாம் கால்குலேட்டட். காந்தி வந்து ஜெயிச்சாரு, பிறகு வந்து அந்த தொகுதி வந்து பெரும்பான்மை இந்து நாடார்கள் உள்ள ஒரு தொகுதி. அந்த தொகுதியில வேற எந்த கட்சியும் வந்து
இந்து நாடார்களை உடல்ல, இந்த கட்சி மட்டும்தான் அவங்கள விட்டுது. அதனால அவர் ஜெயிச்சார். இது தெரியாத ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, சங்கிகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருந்த சூழல். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தெளிவாக ஓட்டு போடுவோம். சூழல் தெரியாத மக்கள் என்ன பண்ணுவான், நாம் தமிழருக்கு மக்கள் போடல, ஓட்டு போடல, வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த சூழல்லையும் 54,000 ஓட்டு கிடைச்சிருக்கு, 53,000 54 ஓட்டு கிடைச்சிருக்கு. இந்த வாக்கு எதுக்கான வாக்கு அப்படின்னாக்கி நான் திருப்பியும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு. இந்த 54,000 வாக்கு ஃப்ளோட்டிங் ஓட்டு இருக்கும். ஆனா வேட்பாளர்களுக்கான வாக்கா மாறும்போதுதான் நாம் தமிழர் கட்சி என்ன ஆகும், இங்க ஜெயிக்கும். எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு கட்சி இப்ப ஒரு வேட்பாளர் இருக்கிறாங்க, உதாரணத்துக்கு நம்ம மரிய ஜெனிஃபர் எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கான வாக்கு இங்க இருக்கணும். கட்சிக்கு ஒரு 50,000 ஓட்டு வருது, எனக்கு ஒரு 20,000 ஓட்டாவது வரணும். அப்பதான் நான் சட்டமன்றத்துல ஜெயிக்க முடியும். கட்சிக்கு ஒரு 1,00,000 ஓட்டு வருது, எனக்கு ஒரு 1,00,000 ஓட்டு வரணும். அப்பதான் நான் ஜெயிக்க முடியும். இந்த 1,00,000 ஓட்டு எப்படி வரும்? இப்ப இவருக்கு வருது, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வருது, அவருக்கான வாக்கு இருக்கு. வசந்தகுமாருக்கான வாக்கு அவர் மகனுக்கு கிடைக்குது. அவர் இது பண்ணார், அது பண்ணார், அவரோட இது இப்படி இருக்கு. இப்படி நாம் தமிழர் தனக்கான வாக்குகளை உருவாக்க ஆரம்பிக்கும் போது, வேட்பாளர் சரியான வேட்பாளருக்கான வாக்குகள் ஒரு சரியான சின்னத்தோட மக்கள் முன்னாடி நிற்கும் போது கண்டிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்துதான் ஒருவேளை முதல் சட்டமன்ற உறுப்பினர் போவாருங்கிறது என்னோட கணக்கு. சரியாக வேலை செய்தார். அந்த எதிர்பார்ப்பு தமிழ்நாடு முழுக்க பரவலாகவே இருக்கு. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு முதல் ஒன்றிய கவுன்சிலரை கொடுத்துச்சு. அப்புறமா பேரூராட்சி கவுன்சிலர்களை கொடுத்ததும் நாம் தமிழர் கட்சி தான் கொடுத்துச்சு. அந்த அடிப்படையில் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து தான் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாடு முழுக்க எதிர்பார்ப்பு இருக்கிறது உண்மைதான். அது நாம் தமிழர் கட்சி ஆட்கள் கிட்ட தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கிட்ட தான் இருக்கு. நம்ம இங்க இருந்து ஜெயிச்சு உள்ள போகணுமா, இல்ல வழக்கம் போல 50,000 ஓட்டு 60,000 ஓட்டை வாங்கிட்டு இருக்கணுமாங்கிறது மக்கள் ஏத்துக்க தயாரா தான் இருக்காங்க. சொல்ல போனா இப்படி கூட சொல்லலாம், கம்யூனிஸ்ட் ஆட்கள் இந்த வாட்டி நான் போட போறேன் சொன்ன ஆட்கள் உண்டு நாம் தமிழருக்கு. ஆமா, இப்படி சொன்ன ஆட்கள் உண்டு. போட்டாங்களா போடலையான்னு தெரியாது. ஆனா எனக்கு நாம் தமிழருக்கு போட வேண்டிய காரணிகள் இருக்கு. எனக்கு அவரை பிடிக்காது, இவரை பிடிக்காது, வேட்பாளர் எனக்கு என்னோட சமூகம் கிடையாது. இருந்தாலும் எனக்கு இந்த இடம் போட்டா சரியா இருக்குன்னு தோணும். இப்படி பேசின ஆட்கள் உண்டு. அப்போ மக்கள் ஒரு இது வச்சிருக்கிறாங்க, ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்கேலு கிட்ட கொண்டு போய் நிறுத்த வேண்டியது நாம் தமிழரோட இது. இனி அதான் சொன்ன மாதிரி, முதல்ல மக்கள் உங்களை நோக்கி வராங்க, நாம் தமிழர் நோக்கி வராங்க, வாக்குகளை தாராங்க. அடுத்த கட்டமாக இந்த வாக்குகளை பெரிதாகி சட்டமன்றத்துக்குள்ள போக வேண்டியது நாம் தமிழரோட இது. அப்படி இல்லைன்னா, அவங்க அதை சரியா பயன்படுத்தி போகலன்னா ஃபியூச்சர்ல இன்னொரு கட்சி வரும். அவங்க இதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளருவாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் புதிய கட்சிகளை அங்கீகரிக்கும், வளரும். அப்படிதான் கன்னியாகுமரி மாவட்ட அரசியல். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் நாம் தமிழருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழருக்கு இப்போ இந்த தேர்தல் 8% மேல வாக்கு கிடைச்சிருக்கு, இல்ல 8.0 வாக்குகள் கிடைச்சிருக்கு. இனி சட்டமன்றத்துல இன்னும் அதிகமான வாக்கு சதவீதம் உயரும். எண்ணிக்கை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமா இதை எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டுட்டு மற்ற மாவட்டம், கன்னியாகுமரி 2வது வாரம், மற்ற மாவட்டங்கள்ல உங்களுக்கு நல்ல வாக்குகள் கிடைச்சு. குறிப்பா தூத்துக்குடி தொகுதி வேட்பாளர் எடுத்துக்கோங்க. யாருக்கு தெரியும் வேட்பாளர்? எப்போ வந்தாங்க? எனக்கு தெரியல. நான் ஒரு பொதுஜன இதுல இருந்து பேசுறேன். எனக்கு அந்த வேட்பாளர் யாருன்னே தெரியாது. தூத்துக்குடி தென்காசி வேட்பாளர் யாரு தெரியும், அறிமுகம் உள்ள வேட்பாளர். திருநெல்வேலி வேட்பாளர் தெரியும், அறிமுகம் உள்ள வேட்பாளர். இப்படி அறிமுக உள்ள வேட்பாளர் நிறைய பேர் இறக்கியிருந்தாங்க இந்த வாட்டி. ஆனா தூத்துக்குடி வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் இறுதி கட்டத்துல எனக்கு தெரிஞ்சு கடைசியா சொன்ன வேட்பாளர் நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு 1.25 லட்சம் ஓட்டு ஏதோ கிடைச்சிருக்கு. அப்ப அது மாற்றத்துக்கான அந்த மக்கள் எங்க ஓட்டு போடணும் நின்னது கனிமொழி. அதாவது நிரந்தர பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி 2வது இடத்துல எல்லாம் இருந்தாங்க ஆரம்பத்துல. பாராளுமன்ற உறுப்பினர், நிரந்தர பாராளுமன்ற உறுப்பினர்ங்கிற மாதிரியான ஒரு சூழல்லையாக அங்க உள்ள மக்கள் அவங்கள்ட்ட கனிமொழிக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக ஒரு வலிமையான வேட்பாளர் அங்க விட தவறுச்சு. உங்களுக்கு பாரதிய ஜனதா எதற்காகவோ அவங்க சரியான வேட்பாளர் அங்க நிறுத்தல. பாத்தீங்கன்னா திடீர்னு வேற போன தேர்தலில் அதிகமா நிறைய வாக்கு வாங்கின ஒரு கட்சி யாருக்கையோ கையில வேட்பாளர் கொடுத்துரு, வேற கட்சி கூட்டணி கட்சி கொடுத்து, தமிழ் மாநில காங்கிரஸ் நினைக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கானே தூத்துக்குடிக்காரனுக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்துல இவங்க அடிச்சு வாங்கி இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டு வர்றாங்கன்னா அங்க ஒரு மக்களுக்கு தேவை இருக்கு. நாம் தமிழரை செலக்ட் பண்ணக்கூடிய காரணம் இருக்கு. அவங்க இது பண்ண அப்போ கண்டிப்பா அடுத்த தேர்தலில் நான் வேட்பாளர்களுக்கான வாக்கு, வேட்பாளர்கள் அறிமுகமா இருந்திருக்கணும். சின்னம் சரியா போய் சேர்ந்திருக்கணும். சின்னம் மக்களுக்கு புரியுற எளிமையான சின்னமா இருந்துன்னா
ஒரு உறுதி, இனிமேல் இதுதான் சின்னம் அப்படின்னு உறுதி செய்யப்பட்ட சின்னமா இருந்தது. சின்னங்கள் மாறாம மக்களுக்கு அந்த வேட்பாளரை தெரியணும். வேட்பாளரை தெரிஞ்சுன்னா அந்த வேட்பாளரை வந்து மக்கள்கிட்ட போய் சேர முடிஞ்சுன்னா கண்டிப்பா எண்ணிக்கை வந்து தொடங்கும். இப்ப இதுல வந்து கூட்டணி வச்சாதான் எண்ணிக்கை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வேட்பாளர் வந்து மக்களுக்கு தெரிந்த வேட்பாளராக, மக்கள்கிட்ட போய் சேர முடிந்த வேட்பாளராக இருந்தா கண்டிப்பா இங்க வந்து எண்ணிக்கை தொடங்கப்படும். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரேன். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இன்னொரு கட்சிக்கான தேவை கண்டிப்பா இருக்கு. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல 4வது இடத்துக்கு போயிட்டு, ஆனா சட்டமன்றத்தில் அவங்க இப்பவுமே அவங்க வேட்பாளர் என்னால ஒரு 3 தொகுதி வேட்பாளர் சொல்ல முடியும். அதிமுகவால ஒரு 3-4 தொகுதி வேட்பாளர்களை என்னாலே சொல்ல முடியும். இவர் தான் நிற்பார், நீங்க நடந்த தெருவில் போய் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ரோட்ல இறங்கி ஒரு அந்த பக்கம் 1 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருந்தா யாருக்கு அதிகமா நோட்டீஸ் ஒட்டியிருக்கோ அவர் தான் வேட்பாளர். சரியா? கொழுகு சரி உள்ள வாங்க, உள்ள வரும்போது உங்களுக்கு வந்து எங்க நோட்டீஸ் ஒட்டியிருக்கோ அந்த நோட்டீஸ்ல யார் முகம் பெருசா தெரியுதோ அவர் தான் அடுத்த வேட்பாளர். நாகர்கோவில் தொகுதி. கன்னியாகுமரி தொகுதி யாருன்னு சொல்லிட்டு நீங்க பெருமாள்புரம் ஜங்ஷன்ல போய் நின்று கேட்டீங்கன்னா அங்க இருக்க மக்களே சொல்லுவாங்க யார் வேட்பாளர். அந்த மாதிரி இப்ப கட்சிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், இவங்க எல்லாம் வேட்பாளரை ஓரளவு டிசைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இங்க வேட்பாளர் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். முதல்ல வேட்பாளர் முகம் தெரியணும், வேட்பாளர் மக்கள்கிட்ட போய் பேசணும், மக்கள்கிட்ட போய் நெருக்கணும். இந்த வேலையை செய்தா கண்டிப்பாக இங்க இருந்து எண்ணிக்கை, ஏன்னா இங்க எண்ணிக்கை தொடங்குறதுக்கான காரணம் இருக்கு. உங்களுக்கு வந்து விளாங்கோடு கிள்ளியூருக்குள்ளதான் அவ்வளவு குப்பையும் வந்து குமியுது. கேரள குப்பைகள் வந்து இங்க வந்து அங்கதான் வந்து குமியுது. வியாபாரம் இங்க இருக்கக்கூடிய வியாபாரம் எல்லாம் போயாச்சு. யாரோ வியாபாரம் பண்றாங்க, யாரோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்துறாங்க, என்னவோ நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு விஷயம். இனி சாலை விபத்துகள் வந்து இன்னைக்கு வந்து எழுதி அது ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்க வந்து அவார்டு வாங்குற அளவுக்கான டாக்குமெண்ட்ரி, அவ்வளவு கண்ணீர்கள் உள்ள ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம். அவ்வளவு மரணங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. கனிமவள லாரிகள் அப்படி. அப்போ இங்க வந்து ஒரு மாற்றத்துக்கான தேவை கன்னியாகுமரி மாவட்டத்துல மற்ற இடங்களை காட்டிலும், குறிப்பா பார்டர் மாவட்டங்கள், தேனி மாவட்டம் ஆகட்டும், தென்காசி மாவட்டம் ஆகட்டும், இந்த நம்ம குமரி மாவட்டம் ஆகட்டும், இந்த மாதிரி பார்டர் மாவட்டங்கள்ல கண்டிப்பாக தேவை அதிகமாக இருக்கு. அப்ப இதை வந்து இந்த தேவையை புரிந்துகிட்டு நாம் தமிழர் வந்து சரியான வேட்பாளர் சரியாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி குறைந்தது ஒரு 1.5 வருடம், நான் சொல்றேன் இல்லையா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் குளச்சல் தொகுதி யாருக்குன்னு இந்த இடத்துல இருந்து இறங்கி போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னால சொல்ல முடியும் யார் வேட்பாளர். நாகர்கோவில் தொகுதியில திமுக வேட்பாளர் யாரு, இதுல யார் நிக்க போறா, இந்த களம் எப்படி மாறும், காங்கிரஸ் கூட்டணி இருந்தா எப்படி மாறுங்கிறது மக்களுக்கு தெரியும். நான் வந்து மக்கள் சைட்ல இருந்து அரசியலை பாக்குறேன். அப்போ எனக்கு மக்களுக்கு தெரியும். அப்போ நாம் தமிழர் வந்து இந்த ஒரு விஷயத்துல ஒரு வேட்பாளர், இவர் தான் வேட்பாளர், இவர் தான் அடுத்த 1 வருடம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். கட்சியினர் குளச்சல் மக்களுக்கு இவரை தான் தெரியணும். இல்லைனாக்கி நாகர்கோவில் தொகுதி வேட்பாளர் இவர் தான், கன்னியாகுமரியில இவர் தான் தெரியும். ரெகார்ட்லெஸ் டு எந்த ஜாதியா இருக்கட்டும், அது 2வது விஷயம். ஜாதி வந்து அடிஷனல் ஃபேக்டர் தான், மதம் வந்து அடிஷனல் ஃபேக்டர் தான். ஆனா வேட்பாளரோட நெருக்கம், மக்களோட போய் சேரக்கூடிய அந்த நெருக்கம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா மாறும்போது அது கூட அந்தந்த பகுதிகளில் மக்களோட மன ஓட்டத்துக்கு ஏற்ற வேட்பாளர் நீங்க செலக்ட் பண்ணணும். இது பிறகு பிரச்சனைகளை பேச தெரியும். இதுதான் பிரச்சனை, இப்படிதான் பேசணும் அப்படின்னு பேச தெரிஞ்ச வேட்பாளரை கொண்டு போய் விட்டோம்னா மக்கள் ஓகே, இவங்களை செலக்ட் பண்ணி விட்டா 3 வருஷமா எப்படியே எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற திமுறோட தெரியும் வேட்பாளர்கள் அல்லாம இவன் நமக்காக போய் ஏதாவது பேசுவான். இங்க அப்படி ஒரு இது இருக்கு தெரியுமா, கன்னியாகுமரி மாவட்டத்துல எப்படியும் எனக்கு தான் ஓட்டு போடணும், வழி இல்ல. நீங்க ஒரு வேட்பாளர்கிட்ட போய் ஏன்னா இந்த பக்கம் தேர்தல் வேலைக்கே போகல, அவன் வேற யாரும் ஓட்டு போடுவான், காங்கிரஸ் எங்களுக்கு தான் போட் ஆகணும். நீங்க காங்கிரஸ் சொல்லிட்டீங்க, இது வேற கட்சிகளுக்கு இருக்கு, காங்கிரஸ் மட்டும் இல்ல, எனக்கு தான் போட் ஆகணும். அப்போ மக்கள் வந்து போடுவாங்க, ஏன்னா மக்கள் கடைசி சாய்ஸ். அப்போ அந்த திமிர் வந்து உடைக்கப்படும். ஏன்னா அந்த வேட்பாளர் மக்கள்கிட்ட நெருங்கும் போது அந்த திமிர் உடைக்கப்படும், புதிய வேட்பாளர்கள் வந்து ஜெயிப்பாங்க. அதுக்கான வேலைகள் நாம் தமிழர் பண்ணுச்சுன்னாக்கி ஒருவேளை இங்க இருந்து 2 கவுண்ட் கூட நீங்க வந்து ஜெயிச்சு போகலாம். ஒருவேளை நான் சொல்றது வந்து இந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய 2 கவுண்ட்னு சொல்றாங்கன்னு சொன்னா அது பெருசா தெரியலாம். ஆனா நான் சொன்னது மாதிரி கரெக்டா வேலை பார்த்து மக்களுக்கு அந்த தேவை இருக்கு, எனக்கு வேற வேட்பாளரை மாத்தணும், ஜெயிக்க வைக்கணும், அவன் எனக்கு வேண்டி போய் பேசணும். ஆனா அவன் பேசுவானாங்கிற நம்பிக்கை எனக்கு வரணும். இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, அந்த ஆள் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஓட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. வழக்கம் போல ஓட்டு போனோம்னா பிரச்சனை இல்லை, அவருக்கே நான் போட்டு போயிருன்னு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரியான வேட்பாளர் அறிமுகம், வேட்பாளரோட வாக்கு கூடுச்சுன்னா நாம் தமிழர் வேட்பாளரோட வாக்கு, நாம் தமிழரோட வாக்கு இல்ல, வேட்பாளரோட வாக்கு எனக்குன்னு ஒரு செல்வாக்கு என்ன மக்கள் ஏத்துக்கிடணும். மக்கள் மன அலைகளை ஏத்தது மாதிரி நான் இருந்து நான் போய் மக்கள்கிட்ட நிற்கும் போது மக்கள் கண்டிப்பா ஏத்துக்கிடுவாங்க. நான் வந்து போய் இது பண்ணும். என்னோட பர்சனல் ஆசைன்னா இந்த கட்சிகளை தவிர்த்து
மாற்று சக்தியாட்டு நாம் தமிழர் உள்ள போகும்போது 10-15 பேர் உள்ள போய் சட்டமன்றத்துல உட்கார்ந்தாங்கன்னா உங்களோட ஆசை வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சியாட்டி இருக்கட்டும், மக்கள் சைட்ல இருந்து என்னோட ஆசை என்ன வரும், ஒரு 10-15 பேர் உள்ள போய் உட்கார்ந்தா போறான் அவ்வளவு வரும் படிச்சவன், இல்லைன்னா படிச்சவனா இருக்கான், இல்லைன்னாக்கி மக்கள் கூட இருந்து வேலை செஞ்சவனா இருக்கான், படிக்காதவனா இருந்தாலும் மக்களோட பிரச்சனை தெரிஞ்சவனா இருப்பான். இவன் போய் பேசும்போது அங்க வந்து இந்த கம்பி கட்டும் கதைகள்லாம் பேச முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, சாராய பிரச்சனை ஓடுது, அது விவாதித்திடக்கூடாதுன்னு ஈசா மையத்தோட பிரச்சனை இங்க ஓடுது, புரியுதா? அப்ப அந்த விவாதங்கள் வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத விவாதங்கள் இல்லாம நீங்க வந்து போய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விவாதங்களாட்டு அது மாறி ஒரு கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் மக்கள் மன்றத்தில் கேட்கப்படும். இங்க நம்ம யூடியூப்ல உட்கார்ந்து ரோட்ல இதுல எழுதிக்கிட்டு பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கக்கூடிய கேள்விகளோ இல்ல நீங்க மேடை போட்டு பேசுற கேள்விகளோ அங்க போய் கேட்க வேண்டிய ஆள்ல யார் ஆட்சிக்கு வந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் அங்க போய் ஒரு 15 பேர் மக்களுக்காக பேசுவான். அந்த பேச அளவுக்காவது இந்த கட்சி போனோம்னு ஆசைப்படக்கூடிய இடத்துலதான் என்னை போன்ற ஆட்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பா போவாங்கன்னு இது வந்து உங்க கையில இருக்கு, அதாவது நாம் தமிழர் மக்கள் கையில இருக்கு. அவ்வளவுதான். நாம் தமிழர் தனது வேலைகளை செய்துன்னா கண்டிப்பா ஒரு பெரிய எதிர்கால நாம் தமிழர் கட்சிக்கும் உண்டு, தமிழ்நாட்டுக்கும் உண்டு. நன்றி.